ஹாய், வெல்கம் டு ஜோ த எக்ஸ்ப்ளோரர். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று ஃப்ரைடே நம்ம என்ன படம் பார்த்தோம்? விஜய் படம், சாமி படம். அப்படியா? படத்தோட பேர் என்ன? கருப்பு. ஆக்சுவலி சூர்யாவோட படம். ஓகேயா? நீ எவ்வளோ சூர்யா மூவிஸ் பார்த்ததில்ல இல்லை? பார்த்துருக்கேன். என்ன படம் பார்த்த? சூர்யா படம். சிங்கம் எல்லாம் பார்த்துருந்தானுங்க. அதுக்கப்புறம் தேட்டரை போய் பார்க்க சான்ஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ அந்த படம் பேர் என்ன? கருப்பு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஃப்ரைடே படம் பார்த்துட்டேன். ஃபஸ்ட் டேவே நாங்கள் போய் பார்த்துட்டோம் ஈவினிங் ஷோ. பட் ஏன் நான் ரிவ்யூ போடலன்னா எனக்கு கொஞ்சம் அந்த படம் மேலே ஒரு சின்ன ஒரு 50-50 நெகட்டிவ் இருந்ததுனால நான் ஸ்டார்டிங்காக சொல்ல வேணாம். ஒரு வேலை ஏன் ரிவ்யூ பார்த்து இன்னொன்று போகாமல் இருக்க வேணாம். வீக்கெண்ட் போல் ஆக்சுவலி கிட்ஸோட போய் பார்த்தா ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அந்த படம். முதல்ல அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ரிவ்யூ சொல்லுவேன். அவங்க படம் பிடிச்சிருந்தா? அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் ஒரு குதிரை மாதிரி இருந்தது நான் பார்த்தேன். குதிரை மேலே நெருப்புலாம் ஆகுமா? அதுக்கப்புறம் ஹியூமன் மேலே நெருப்பு பார்த்தேன். அதுக்கப்புறம் சிலையை கட்டினாங்க. கடைசியில் சாமி உயிரை எடுக்காது மனுஷன் மாதிரி ஹியூமன். அது சாமி கருப்பன சாமி. அதனால தான் கருப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளப்பு சுத்தமா மனுஷன் வந்து எல்லாத்தையும் யார் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்கள போட்டு தெளிவாயா? ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்போ படம்? ஜாலியாக இருந்துச்சா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அதுலேருந்து சாமி வெளியே வரும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அந்த கவுன் போட்டு சைக்கிள் போட்டு கடைசியில் ஓ விட்டுட்டு டி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஓ வந்துச்சுன்னா காடுன்னு வந்துடும். ஓகே. ஸோ சோனிக்கு ஒரு ரவுண்டு தூக்கி போட்டு அதுக்குள்ளேருந்து போவான். ஓகே. ஸோ இப்போ அவன் புரிஞ்சு வைக்க அந்த படத்தை என்னெல்லாம் குழப்பி உள்ளே வச்சுருக்காருங்க. ஸோ அவன் படம் ஆனால் பிடிச்சதா இருந்துச்சு. அப்படி தானே? ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. ஸோ ஃபேமிலியாக கமர்ஷியல் போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நான் என்னோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஒரு சினிமா ரசிகனா, ஒரு படம் பார்க்க ரசிகனா, எதுக்கு பார்த்து போக ஒரு சூர்யா ஃபேன் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கும் சூர்யா பிடிக்கும். நான் பெரிய விஜய் ஃபேனாக இருந்தால் கூட நான் மூவிஸ் லைக்கில் நான் எப்போயுமே நல்ல படங்கள் பார்ப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப சூர்யா படம் பிடிச்சதெல்லாம் வாகனம் மயக்க படம்லாம் என் லைஃப்பில் எனக்கு அந்த படத்தை நான் மறக்கவே முடியாது. நிறைய என் லைஃப்பில் நிறைய கனெக்ஷன் வரும். சரி, ஓகே. இப்போ இந்த கருப்பு என்ன மூவி பேங்கன்னா கருப்பு. ஓகே. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி கருப்பணசாமி பற்றி எனக்கு நிறையவே தெரியும். எங்கள் ஊரில் எல்லாம் இருக்கேன். நானும் அந்த ஊர் திருவிழாக்கெலாம் போயிருக்கேன். பசங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இன்னும் காட்டான் சைடு நான் போனதில்லை. அந்த மாதிரி திருவிழாக்கு நம்ம இன்னும் போகலாம். ஓகே. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ஜே பாலாஜி மூவி தான். அதில் சூர்யா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அப்படி தான் அந்த படம் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிட்டன் ரைட்டிங் வந்து ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் மட்டும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. வகை சீன் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. பட் மற்றதெல்லாம் அந்தளவுக்கு ரைட் பண்ணவே இல்லை. அதுதான் அந்த படத்தோட மைனஸு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ கோர்ட் 7 ஹில்ஸ் மாதிரி 7 கிணறு 7 கிணறுங்க ஒரு அந்த இடத்துல இருக்க ஒரு கோர்ட்டு. அந்த கோர்ட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் எல்லா கோர்ட்டும் தெரியும்ல. கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. வக்கீல் காசு அவ்வளோ வாங்குவாங்க. ஜட்ஜும் காசு வாங்கிட்டு தான் திருப்ப சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. அதில் நிறைய பேர் சஃபர் ஆகாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சாமி சிலை சொல்லியிருந்தாங்க. கருப்பண சாமி சிலை 2 சாமி வந்தாங்க. அது செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஒரு சாமி அந்த கோயில் பக்கத்தில் வந்து கோர்ட் பக்கத்தில் இருந்துச்சுல்ல. ஸோ அதை பற்றி நான் சொல்லுங்கள். ஸோ அங்கே அந்த கோர்ட்டு பக்கத்தில் ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து வேண்டி மிளகா வச்சு தலையில் தேய்ச்சா அந்த சாமியை வந்து சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் நடக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு பொண்ணும் ஒரு கேரக்டர். அந்த கதையை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அதுதான் ஒரு மெயின். அவங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு தான் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கோர்ட் எவ்வளோ அலைக்கழிக்குதுங்கிறதுலாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ அலைக்கழிக்கப்போ அவங்க வந்து அவருக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி அந்த கருப்புக்கு மிளகா வச்சு தேய்க்காது. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பேபி கண்ணனுங்க ஒரு லாயர் கோல் தான் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எடுத்த கேஸ் தான் இவங்களோட கேஸ். ஸோ அவங்க வந்து வழக்கமாக இழுத்தடிக்க காசு வாங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ பேபி கண்ணனோட கோல் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டே கைக்குள்ளே வச்சுக்குது. ஸோ லாயராக இருந்தாலுமே நிறைய ஃபேக் லாயர்ஸை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, அவருக்கு எதுக்காக யாருமே கேஸ் எடுக்க விடாமல் பண்ணுறது, அவர் எடுத்த கேஸையுமே நல்லா இழுத்து காசு சம்பாதிச்சு கொடுக்குறது, அவருக்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜையும் கரெக்ட் பண்ணுறது காசு கொடுத்து. ஸோ நட்டியோட கோல் ரொம்ப நல்லா பண்ணி நட்டி தான் ஜட்ஜ் ஆகுது அந்த 7 கிணறோட கோர்ட்டுக்கு. அவரோட கோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, அதான் ஆர்ஜே பாலாஜி எங்கெல்லாம் யார் கூட பேசுகிறாங்களோ அவங்களோட லைன்ஸ் எல்லாமே செம்ம வெல் ரிட்டனாக இருக்குது.
டயலாக்ஸ்லேருந்து காமெடியிலேருந்து சீன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு அப்பா கேரளாலேருந்து இருக்காங்க. மேபி இந்த படம் வந்து பேன் இண்டியா மாதிரி கொண்டு போகிறதுக்காக கேரளாவில் அந்த 2 கேரக்டர்ஸு அவங்க மிளகா அரைச்சு வைக்கிறாங்க. அதனால கடவுள் உள்ள வகாது, கருப்பணசாமி சாமி உள்ள வகாது. ஸோ இதில் என்னன்னா ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லைன் படத்தை முடிச்சிடுறேன். கருப்பணசாமி வகாது சொல்லியா அது என்னதுன்னா இன்னொன்று விஜய் படத்துலேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்க, இன்ஸ்பிரேஷனாக சீன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திருட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த சீனை காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, அதெல்லாம் சொல்லுங்கண்ணா. சரி, ஆக்சுவலி என்ன நடக்கும்னா அந்த சாமி வந்துடுறாரு. ஸோ இதுதான் கதை. ஒரு இன்ட்ரெஸ்ட் நடக்குது. அவங்க கேட்க சாமி வகை, சாமி வந்து இந்த வக்கீலை கொல்லுறதுக்காக வகை. அப்போ கொல்லுறதுக்காக சாமி வகைப்போ இந்த வக்கீல் என்ன கேட்கான்னா, நீங்கள் கடவுள், நீங்கள் அதனால நீங்கள் வந்து எனக்கு கொல்லுகிற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மனிதனமாகி நீங்கள் வந்து இந்த கோர்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஜெயிச்சு பாருங்க, எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இழுத்தடிக்காமல் நீங்கள் லாயகாகி ஒரு கேஸையாவது முடிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா இங்கே வந்து ரூல்ஸ் அப்படி தான், இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், நீங்கள் வந்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறார். ஸோ கடவுள் இந்த ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாரு. ஈவன் பவர்ஸை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கேஸ் எடுத்து நடத்தி அவள் ஜெயிச்சாகா இல்லையாங்கிறது தான் கதை. அப்போ இந்த லைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ கடவுள் மனிதனாக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் வந்து இந்த கேஸை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி முடிக்கலான்னு மக்கள் சொல்லித்தருக்காங்க. ஸோ மக்கள் அதை எப்படி பண்ணுறாங்க, இப்படி தான் படம் போகும் நீங்கள் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு கேஸை கடவுள் எடுக்கிறப்ப, அதாவது சூர்யா வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு மனிதனாக வந்து அந்த கேஸை எடுக்கிறப்ப அதை தோத்துட்றாரு. ஏன்னா பவர்ஸ் எதுவுமே இல்லாமல் தோத்துட்றாரு. ஸோ வழக்கமாக அந்த அஜய் பாலாஜி சவால் விட்றாரு, பற்றியா உன்னால் பண்ண முடியல, இதுதான் இங்கே பிரச்சனை, யாராக இருந்தாலும் ரூல்ஸ் படி இதை முடிக்க முடியாது, அதனால அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, இதனால தான் நான் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாலும் கடவுள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வியூவில் ஒரு செம்ம மாஸ் சீனு, ஒரு கேஸை, அதாவது இவங்க எடுத்த கேஸை வயாமல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸை அவங்க வந்து கேஸ் மேலே ஒரு பந்தன் கட்டி போட்டுருவாங்க. அதை இவங்க எடுத்த கேஸை அழகடிச்சிட்டே இருப்பாங்க, அப்போசிஷன்கிட்ட காசு வாங்கி இழுத்தடிப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே கேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தீர்ப்பு கிடையாது, மக்கள் கஷ்டப்படுற மாதிரி ஒரு பொண்ணோட கேரக்டர் இருக்கும். அந்த கதையை நான் ரிவீல் பண்ணலை. ஒரு பொண்ணோட கேரக்டர் இருக்கும், இதான் செகண்ட் பொண்ணு. அந்த பொண்ணோட கேரக்டரோட கேஸை வந்து பந்தன் கட்டி போட்டால் யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து எடுக்காது. இன்டர்வியூவில் செம்ம மாஸ் ஆக்ஷன் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சால் என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஸோ இந்த கேஸை எடுத்து இவங்க உண்மையிலே மனிதனாக வந்து எப்படி ஜெயிச்சு காட்டுறாங்க, எல்லா வக்கீலும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸாக காட்டுறாங்கன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் படம் சுத்த போயிடுச்சு. இது வரைக்கும் சூப்பராக போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுமே டேரக்டர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, குட் பை அக்லி இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கவும் இந்த மாதிரி பல மூவிஸோட ரெஃபரன்ஸு, சூர்யாவோட பழைய மூவிஸோட ரெஃபரன்ஸு, லியோ மூவியோட ரெஃபரன்ஸு, இப்படி இதை வச்சு குழப்பி எப்படியோ முடிச்சிட்டோம். ஆனால் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் எதையுமே யோசிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து வெளியே போய் இம்பாக்ட், ஸோ ஓகே இந்த கேஸை எடுத்து எப்படி நின்று ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை நீங்கள் நினச்ச செகண்ட் ஹாஃப் போனீங்கன்னா அதுக்கு மாதிரி படம் இது இல்லை. அதுக்கப்புறமே ஒரு மேஷப்பு, ஒரு ஃபன்னு, ஒரு நிமிஷம் இருக்கணும் முக்கியமாக முடிச்சேன், மேஷப்பு, ஒரு ஃபன்னு, பல மூவிஸோட ரெஃபரன்ஸு. ரொம்ப மோசமாக சிங்கம் மூவிலேருந்து வகை சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ மோசமாக ஏஐ பண்ணியிருக்காங்க. அப்போவுமே கடைசியாக கார்த்தி வந்து ஒரு சீன் முடிக்கிறார். ஸோ இதுதான் இப்படி தான் போச்சு போனோம். ஸோ அங்கே தான் நம்ம ஏமாற்றம் ஆயிடுச்சு எனக்கு. பட் இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. லியோ சீன் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வகைப்போ இவன் என்ஜாய் பண்ணான். சிங்கம் வகைப்போ எல்லாம் தேட்டர் என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் நல்லாவே இல்லை, செட்டே ஆகலை, உடம்புக்கும் முகம் சம்மந்தமே இல்லைனா கூட ஏன் சூர்யாவே கட் பண்ணி சிங்கம் கிட்டப்பில் உண்மையில வந்து இருக்கலாம், வந்து தான் சீன் நல்லாவே வந்துருக்கும். செகண்ட் ஹாஃபில் சூர்யா கூட ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வக்கீலாக மனிதனாக வந்து அந்த கேஸ் எடுக்காதுல்ல, அப்போ செகண்ட் ஹாஃபை தோத்துட்றாரு. ஸோ செகண்ட் கேஸ் எடுக்காது, அப்போ மனிதனாக வந்து ஜெயிச்சு காட்டணும்ல, பட் அதை பண்ண மாட்டேன். செகண்ட் ஹாஃபில் அப்படியே கதை மாறிடுச்சு. அந்த கேஸ் அவள் எடுக்க மாட்டேன், த்ரிஷாட்ட கொடுத்துக்குவாங்க, த்ரிஷா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. அதான் காட் திங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பபுளை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த 7 ஹில் ஃபுல்லாக ஒரு பபுளை க்ரியேட் பண்ணி அந்த பபுளுக்குள்ளே யாருமே தப்பு நடக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க. அப்போ கோர்ட்டுக்குள்ளேயாகும் பொய்யும் பேச முடியாது, அதனால் கேசஸ் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டே போகும். இதுதான் செகண்ட் ஹாஃபில் பண்ணுவாங்க. பட் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அவங்க பபுள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பபுளுக்குள்ளே கோர்ட்டு இருக்குது, மக்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்குள்ளே யாரும் போய் சொல்ல முடியாது, அதெல்லாம் உண்மை சொல்லுறதுனா கேசஸ்லாம் சால்வ் ஆகிடும். வெளியில் மக்கள் தப்பு பண்ணுவாங்கல்ல, அவங்களும் தப்பு பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா ஒரு வீடை வந்து கொள்ளடிக்க போகான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட மைண்ட் வந்து நல்லவன் ஆகிடும். அந்த துணியெல்லாம் மடித்து வச்சு நீட்டாக வீட்டை வச்சுட்டு போயிடுவான். இப்போ நான் ஒருத்தன் அடிக்க போகான்னா அவள் பண்ண பபுள் பண்ண வேலைனால என்னன்னா நான் அடிக்க மாட்டேன், சமாதானமாக பேசிடுவேன் அந்த எல்லைக்குள்ளே மட்டும். ஸோ இது அஜய் பாலாஜி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எல்லையிலேருந்து கோர்ட்டை வெளியில் கொண்டதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அதுலேயும் மைனஸ் பார்த்தீங்கன்னா, அஜய் பாலாஜி எப்படி இது ஒழுங்காக எழுதலைங்க ரீசன் என்னென்னா,
ஒரு பபுள் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பபுளுக்குள்ளே யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி கோர்ட்டை வெளியில் கொண்டு வைக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பபுளுக்கு வெளியில் ஜட்ஜை போட்டு தள்ளிட்டு அந்த ஜட்ஜோட பாடியை கொண்டு வந்து உள்ளே வச்சு அந்த கோர்ட்டில் ஏக வச்சு உடைய வச்சு அந்த உடஞ்சதுனால ஜட்ஜு சத்தை தான் மாற்றிடுவார். ஸோ பபுள் கிரியேட் பண்ணதோட பவர் எப்படி இருக்கணும், அந்த ஜட்ஜை உள்ளே கொண்டுட்டு வரப்போ என்ன ஆகிடணும், அவன் நல்லவ ஆகிடணும்ல. ஐயோ நானே அவன் கொண்டுட்டானே, இவனை கொண்டிருக்கக்கூடாது, அது பபுளுக்குள்ளே வந்து நல்லவன் ஆயிடுவாங்கல்ல. அப்போ இது நடக்காதுல்ல. என்னென்னா நம்ம யோசிக்க மாட்டோம், உங்கள் முட்டாள் ஃபான் தானே, நம்ம கை தட்டி சிரித்து பார்ப்போம். அதனால நம்மளை வந்து எப்படி ஏமாத்துதான் பார்த்தீங்களா. அப்போ பபுள் கிரியேட் பண்ணதுக்கான வேல்யூ இல்லாமல் போச்சுல்ல. அந்த கோர்ட்டில் ஏறி உடஞ்சி விழுந்து கோர்ட் அவ்வளோ வெடித்து தீ எரிஞ்சு அவ்வளோ இது பண்ணி கோர்ட்டு கேஸ்லாம் என்ன ஆகும், ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து கோர்ட்டை இடத்த மாற்றுக்க வரைக்கும் சாமி எங்கே போனான்னு தெரியல, சாமியோட பபுளோட பவர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கோர்ட் வெளியில் போயிடுது. சரி ஓகே, இப்போ பபுள் விட்டு கோர்ட் வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த பபுளை தாண்டி கருப்பு சாமிக்கு பவர் இல்லை, ஏன்னா கருப்பு சாமி அவரோட இல்லை, பவர் இல்லை. ஸோ அப்போயாவது வேறு ஏதாவது பண்ணுறான்னு பார்த்தா அப்படியும் ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸில் அங்கே இவ வந்து வேட்டை கருப்பு, அந்த ஊர் எல்லையில் யார் இருப்பானா காவல்கார கருப்பு, அதுதான் கார்த்திக். ஸோ கடைசி அவங்க வந்து பேபி கண்ணன்கிற இந்த வக்கீலை ஆர்ஜே பாலாஜியை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ நீங்கள் படத்தை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வேட்டை கருப்பு தான் சூர்யா வந்து வேற ஒரு உலகத்துலேருந்து அந்த ரிங் வரும்ல, அதனால் அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரிங் மூலியமாக உள்ளே வந்து ஆர்ஜே பாலாஜிக்குள்ளே தான் பார்ப்பார். கொள்ளுக்கப்போ தான் இவன் என்ன சொல்லுவான், நீ மனுஷனாக இருந்து ஜெயிச்சு காட்டுங்குவார். அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும். கடைசி திருப்பி என்ன பண்ணுவாங்க, மனுஷனாக தான் ஒன்றும் பண்ண முடியாது, ரூல்ஸ் எல்லாம் எதுவும் செய்ய பண்ண என்ன பண்ணால் வேட்டை கருப்பை விட்டுட்டு காவல்கார கருப்பை வந்து ஆர்ஜே பாலாஜி தலையை வெட்டி கொண்டுருவார். இதுக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே முடிச்சுக்கலாமே, அப்போ இவ்வளோ படம் தேவையே இல்லை. ஸோ இந்த ரைட்டிங் ஸ்டோரி இப்போ நீங்கள் படமாக அப்படி யோசிச்சிங்கன்னா இவ்வளோ குப்பையாக இருக்குது. இப்படி தான் இருக்குது இந்த படம். நீங்கள் தான் எழுதுங்க, ஆர்ஜே பாலாஜி ரைட்டர் தான் கதை எழுதுக்காங்க. அவங்க என்ன எழுதுங்க, பபுளுக்குள்ளே கெட்ட நடக்காது நல்லதுக்காக. பட் அதே பபுளுக்குள்ளே இவங்க சத்த ஒரு ஜட்ஜை தூக்கிட்டு வந்து வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே படம் சொதப்புது. அந்த ஆர்ஜே பாலாஜி தான் கதை எழுதுக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட் சீனில் கடவுள் வகாக வில்லனை கொல்ல வகா வில்லன் என்ன சொன்னால் நீ மனுஷனை வந்து ஜெயிச்சு காட்டு, நீ வந்து சகி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ மனுஷனை வந்து பார்த்து தோற்று போடுறான் கடவுள். அப்போ கடைசி அதே கடவுள் கிளைமாக்ஸில் அவனை கொண்டுட்டு பயத்தை காட்டுறாங்க. அதாவது கோர்ட்டில் இருக்கவங்க நீ நல்லதான் பண்ணணும். அது ஃபஸ்ட் சீன்லேயே இந்த ஆர்ஜே பாலாஜி கொண்டுட்டு அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டு கடவுள் வெளியே போயிட்டான்னா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு வந்து உட்காந்துடலாம். இது என்ன பிரச்சனைனா, சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஹிட் கொடுக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன், ஒரு நல்ல ஹிட் படம் வரணும்னு நானும் ஆசைப்பட்டேன், தேட்டரில் போய் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த படத்துக்கும் தேட்டருக்கு காசு செலவு பண்ணி போனேன் ஃபேமிலியோட. பசங்க என்ஜாய் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த கதை லெவல்லையும் ஸ்க்ரீன் பிளே லெவலில் என்னடா இப்படி இவன் நிறைய சீனில் சூர்யா வகவும் மாட்டேன். செகண்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி பயங்கரமாக ஸ்கோப் பண்ணுவோம். இது ஆர்ஜே பாலாஜி மூவியானே எனக்கு டவுட் வந்துடும். அவரோட சீன்ஸு அவங்க காமெடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் போச்சு படம். பட் இது என்னன்னா இதெல்லாம் ஓகே, கதை எழுதிடுறாங்க, கடவுள் வகான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த சீன்ஸ் அது புதுசாக இருக்கணும்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தம்பி கூட சொன்னான்ல, சோனிக் விங் மாதிரி போட்டு தான் வெளியில் வகாங்க. அதெல்லாமே நமக்கு வந்து பார்த்ததே சின்ன பையனாக சொல்லுவான்ப்பா. அப்போ அப்படி நமக்கு அது புதுசாக இல்லை. இன்னொன்று பார்த்தியாடா, வெக்னாவில் பின்னாடி ஃபுல்லாக அந்த வெப் வச்சு வெக்னா நிற்கும்ல, அது மாதிரியும் கல்பனாசாமி சூர்யா நின்றுட்டு இருப்பாங்க. கீழே வந்து கனவுல த்ரிஷா வந்து அவங்ககிட்ட வகம் கேட்பாங்க. இன்னொன்று சாமி அந்த பேபி அங்கிள் என்ன சொல்லுவான்னு தெரியுமா, உங்கள் பேர் பேபி தானே, ஐ ஆம் டாடி சொல்லுவார். கேட்டேன் டாடிஸ் ஹோம் அப்படின்னு சொல்லுவார். சாங்கும் அந்த படத்தில் வரும். அந்த சாங் இல்லை, இன்னொன்று அந்த டான்ஸ் ஆடுற சாங்கும் மியூசிக்கும் லைட்டாக. அது என்ன பாட்டு? லியோ. இல்லை டான்ஸ் ஆடுறது அது பழைய பிரபுதேவ சாங். அதுதான் பாட்டியா மறந்து போச்சு. டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஓகே, அந்த அந்த லியோ படத்து இல்லை லியோவில் எல்லா கேரக்டர்ஸுமே வந்திருக்காங்க. அதில் அந்த ஒரு சீன் மட்டும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நீங்கள் தேட்டருக்கு பார்த்து சர்ப்ரைஸாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று சொல்ல வந்தேன், அதான் வெக்னாலேருந்து அந்த நிற்கிறப்ப பின்னாடி வெப்பாக இருக்கும், அந்த சீனை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ மேலே கோஸ்ட் ரைடரில் எப்படி சீனை அடித்து பைக் ஓட்டுறப்ப ஃபயர் வந்து அதை அப்படியே ஸோ யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி இந்த கோஸ்ட் ரைடர்லாம் நான் ஸ்கூல் படிக்க பார்த்தது. என் பையன் ஸ்கூலில் வந்துட்டான், நான் ஸ்கூலில் படிக்க பார்த்த போகிறோம். வெக்னா இப்போ எல்லாமே பார்த்துட்டாங்க. வெக்னா பார்த்தீங்களாடா நீங்கள்? சோனிக்கு இங்கிலீஷ் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு பார்த்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் காப்பி அடித்து இன்ஸ்பிரேஷன் ஒரு சீன் வச்சா கூட ஜாலியாக இருக்கும். ஏன்னா புதுசு நமக்கு. நீங்கள் நான் ஸ்கூலில் படித்த ஒரு படத்தில் இருக்க ஒரு சீனை தூக்கி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன யோசிச்ச? நீ கருப்பணசாமி வகாங்கன்னா கடைசியில் வந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல, அதுதான் கருப்பணசாமி.
வேற உலகத்துலேருந்து அப்போ நீ அதுமாதிரி கதை எழுதுங்க. வேற உலகத்துலேருந்து உள்ளே வந்து இங்கே எழுதி போய் அந்த உலகத்தில் போய் சண்டை போடுறது நல்லா தான். இதெல்லாம் ஜிம்மிக்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ரெடி இருந்துச்சு. ஆனால் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்டாக ஒரு எதுக்கு பார்த்து இப்போ சூர்யா ஃபேன்ஸ் உண்மையில் எனக்கே நான் ஆக்சுவலி சில பேர் இருப்பாங்களா காமன் இஸ். நான்லாம் ஸ்கூல் படித்தப்போ விஜய் அஜித் ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. அப்போ 11th 12th வந்தப்போ விஜய் விக்ரம்னு போச்சு. நான் காலேஜில் இருந்தப்போ விஜய் சூர்யான்னு தான் சண்டை போச்சு. ஃபஸ்ட் இயரில் பில்லாக்கு அப்போமே ஏகனில் அஜித் படம் டவுன் ஆகவும் விஜய் சூர்யான்னு தான் போச்சு. அப்போ அயன் வரிசையாக வந்தப்போ நானும் விஜய் ஃபேனாக ரொம்ப ஃபீல் பண்ணேன். வேட்டைக்காரன்லேருந்து சுகாவிலேருந்து அந்த டைமில் படம் ஓடவே இல்லை எங்களுக்கு. அப்போ தான் சூர்யா படம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். அயன் பார்க்க வாகனமயம் கருத்து அவள் அயன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் ஈவன் மாற்றான் வரைக்குமே படம் கொஞ்சம் இது ஃபெயில் ஆனால் கூட அந்த படம் வரைக்குமே நல்லா இருந்துச்சு. ஈவன் ஆதவன் கூட நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. திருப்பி இந்த மாதிரி படம் வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நானும் தேட்டரில் போய் பார்த்து சூர்யா படம் என்ஜாய் பண்ண ஆசைப்பட்றேன். இதே பட் உங்களாம் பிடிச்சிருந்துச்சுல? அப்போ நீங்கள் என்ன படம் போய் பார்க்கலாம் வேணாமா? பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் அந்த படத்துல லியோல சாக்லேட் காஃபின்னு ஒருத்தன் வந்து கேட்பான்ல, சாக்லேட் காஃபி அப்படின்னு கேட்பான்ல, அந்த சீன் இதுல எடுத்துட்டாங்க. பாட்டி விட்டேன் எல்லாரும் சொல்லிட்டாங்களா? வாய்ஸ் மாத்திட்டாங்க திரும்ப. யாரோட வயசில் நல்லவன் ஆகிடுவான், டக்குன்னு மாறிடும். அதான் அந்த பபுள் பண்ணுறதுனால. ஸோ அந்த பபுள் அதான் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னே அது பபுள் பண்ணுற வேலை ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து அதான் சொன்னல பேபி கண்ணன், அதாவது அஜய் பாலாஜி கேரக்டர் தவிர மற்ற எதையுமே ஒழுங்காக எழுதலை. அதனால தான் மற்ற சூர்யா கேரக்டர்லாம் சொதப்பினது காரணமே அதுதான். த்ரிஷா கேரக்டரும் அப்படி தான். இவங்களோட கேரக்டர் மட்டும் சூப்பராக எழுதியிருக்கு. இதில் இன்னொரு சொல்ல மாட்டேன், பேபி கண்டன்கிறது கூட நம்ம மறந்துடுவோம். ஒரு சின்ன சீனில் தேவையில்லாமல் சிவகார்த்திகேயனாக வம்புலுக்குது. என்னென்னா கன்று வைக்கப்போ பிகே, அதை எஸ்கே சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னு சொல்லுவோம்ல, ஆனால் பேபி கண்ணன் பிகே துப்பாக்கி கொடுத்தாங்க யார் மேலே வேணால் கட்டலாமா? ஐ திங்க் சூர்யா படம் இந்த பார்த்து இந்த சீனை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஃபேன் அவங்க கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துருக்கு. அஜய் பாலாஜி எப்படியும் ரேடியோவில் வந்தாங்க, அந்த மாதிரி வந்து டிவிலேருந்து வந்தவங்க. இவங்களுக்குள்ளே பாருங்களேன், இவன் பிகேன்னு மெனக்கிட்ட எஸ்கே கலாய்க்கணும் ஒரு டயலாக் வைக்கணும்க்காக பேபி கண்ணன்னு பேர் வச்சு அதை பிகேன்னு யாருமே கூட மாட்டாங்க. அந்த ஒத்த சீனில் துப்பாக்கியை காமிச்சு அவனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஒரு லேடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பிகே துப்பாக்கி கிடச்சாக்கா யார்கிட்ட வேணால் கட்டலாமா? இது சம்மந்தமே இல்லை படத்தில். ஏன் தூக்கி போட்டிருக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி அவள் அழுதுக்கு ரெமோவில் அழுதப்போ ரொம்ப கலாய்ச்சாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் தான் சார் எழுதிங்க. இந்த படத்தை 2 வருஷம் எடுத்துருக்காங்க. என்ன 2 வருஷம் எடுத்துக்கல. ஒரு கோர்ட்டில் தான் மேக்ஸிமம் படம் முடியுது. பட் ஓகே, நான் கொடுத்த காசுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி சூர்யா படம் ஒன்று ஜாலியாக பார்க்கணும். சூர்யாவை பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் பேபி கிரனுங்க அஜய் பாலாஜி பார்க்கணுக்கா நான் தேட்டருக்கு போகல. இந்த ரிவ்யூ ஃபுல்லாகவே நான் சூர்யா படமாக இது இல்லைங்கிறதுக்கான ரிவ்யூ தான். ஸோ சூர்யா ஃபேன்ஸாக வந்து உடனே கீழே கமெண்ட்டில் படம் நல்லா தான் இருந்துச்சு, நீ பேசுங்க, நீ படம் எடுத்து காட்டுறேன். நானும் படம் எடுப்பேன் விட்டாலும் ஓகே, படம் எடுத்து காட்ட வேண்டாம் அப்படியெல்லாம் நீங்களாம் வந்து கமெண்ட்டை போனாங்க. ஏன்னா இது வந்து அஜய் பாலாஜி படம். நான் சூர்யா படம் பார்க்க தான் போனேன். பட் அது அஜய் பாலாஜி படம் சூர்யா அப்பப்போ அதுவும் இங்கிலீஷ் படத்துக்கு பல சீனை காப்பி அடிச்சு ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் என்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் கடைசியாக கார்த்தி வந்து டான்ஸ் ஆடிச்சு சூப்பராக இருந்துச்சு. கடைசி சாமி ஆடின நல்லா இருந்துச்சுல, பெரிய கருப்பு எப்படி இருந்துச்சு, காவல்கார கருப்பு. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பபிள் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த மொத்த உலகமே வேற கலரில் இருந்துச்சுல, திடீர்னு சாமி வந்ததுக்கப்புறம் கலர் வேற மாதிரி ஆயிடுச்சு, ரெட் கலரில். அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ணுவார். ஓகே, ரிவ்யூ போதும் முடிச்சுக்குமா? இந்த அந்த லாஸ்ட் சீனில் சாமி டான்ஸ் ஆடும்போது இன்னும் ஃபஸ்ட்டு சாமியை வந்து காண போயிட்டாரு. சூர்யா காட்டவே இல்லை. சூர்யா படத்தில் ஒருத்தா சூர்யா எந்த இடத்துல டைம் தெரியாது. ஆனால் அஜய் பாலாஜி மட்டும் கரெக்டாக படம் ஃபுல்லாக வந்துடுவார். டே சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள், சூர்யாவோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் நான் ஏன் திட்டணும் அஜய் பாலாஜி பிடிச்சி திட்டணும். டே உன் படத்தில் நீ சூர்யா கெஸ்ட்டோன்னு சொல்லிக்கலாமே. நீ சொல்லுவையா கடைசியா? திடீர்னு சொல்லி ஓகே நீ சொல்றா. இந்த லாஸ்ட் பேபி கண்ணன் செத்தானே திரும்ப லாஸ்ட் சீன்ல இன்னொரு பேபி கண்ணன் வந்தாங்க. அதான் திருப்பியும் நான் சொல்ல முடியாதனால அஜய் பாலாஜி படங்கிறதுனால அஜய் பாலாஜி சத்தத்துக்கு மேலே அவருக்கு ஒரு நீங்கள் போய் பாருங்க. எல்கேஜி படத்தில் ஒரு இதை லூப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதை என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்லாம் இல்லை அந்த டைமில். ஏன்னா நான் இந்த எண்டில் அதுக்கு பதில் கருப்பண்ணசாமி இன்னொரு தப்பு நடக்குது, அதை தட்டி கேட்க சூர்யா இன்னும் அவதாரமாக போவான்னு காட்டுறப்ப கூட அஜய் பாலாஜி தன்னை கோத்துக்கிட்டாரு. இட்ஸ் அன் அஜய் பாலாஜி மூவி. லைக் இது மூக்குத்தேம்மன் பார்ட் 2 கிட்ட தான் ஓகேங்களா. எப்படி அதில் இடையில உள்ளே வருவாங்களோ அதை அப்படியே மூக்குத்தேம்மன் உள்ளே வந்து இந்த படத்தை பண்ணிக்கலாம். அது போய் கருப்பண்ணசாமி உள்ளே வச்சு மேல் ஹீரோ மாறினதுனால கதையை மாற்றிருக்கு, அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் பேபி இறந்ததுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா சாமி போலீஸ் வந்தாரு. அது இடையிலே வந்து சிங்கம் கடைசியிலே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வேற மாதிரி மாட்டாரு. இந்த சிலையில எல்லாம் சாமி இருக்கும்ல, திடீர்னு அப்படியே மாதிரியே மாறிட்டாரு. ஆனா மீசை மட்டும் தான் வேற. ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு வீடியோ முடிச்சுக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படம் பார்க்கலாம் போகணும் ஷேர் பண்ணுங்கள். என்னை பற்றி படம் பார்த்து இந்த டென்ஷனோட கோவமாக இருந்தவங்களுக்கும் ஏற்கனவே இந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்கக்கா, இதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஓகே ஓகே கட் பண்ணுங்க.